சட்டசபையில் மக்கள் பிரச்சினை பேசுவதற்கு அனுமதி கொடுக்காதது கண்டிக்கத்தக்கது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டசபையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டசபை சபாநாயகர் இன்று நடந்து கொண்ட விதம் ஜனநாயக படுகொலை என்றும், ஒரு துறையின் பிரச்சினையை 10 நிமிடத்தில் எப்படி பேச முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களை கூறுவதற்கு நேரம் கொடுக்க மறுப்பதாகவும், மக்கள் பிரச்சினை பேசுவதற்கு அனுமதி கொடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார். சட்டசபையில் பேசுவதற்கு முறையாகத்தான் அனுமதி கேட்டேன், தவறாக இருந்தால் நீக்கிவிடுங்கள் என்று கூறியும் பேச அனுமதிக்கவில்லை என்றார். மேலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக யாரும் பதில் கூறவில்லை என்றும், இதனால் ரூபாய் 1000 கோடி முறைகேடு புகார் நிரூபணமாகிறது என்றும் அவர் அப்போது கூறினார்.